வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் 18 உயிர்களை காவு வாங்கிய தொழிற்சாலையில் இருந்த 2 டன் அமோனியா வாயு பாதுகாப்பாக டேங்கர் லாரிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. மீண்டும் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இணைந்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்கள் பணி மட்டும்தான் நமக்கு முக்கியம் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் இருந்து திருச்சிக்கு வெறும் 3 மணி நேரத்தில் செல்லும் வகையில் 300 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய விரைவு சாலை திட்டப்பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடங்கியுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் தடத்தில் இன்று தண்டவாளம் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இரு மார்க்கமும் காலை 10:30 மணி முதல் 3:30 வரை மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலக அளவில் மொபைல் போன் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் பெற்றுள்ளது. மும்பையில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின தொடக்க விழாவினையொட்டி ஜனாதிபதி ட்ரம்ப் உரையாற்றினார். அப்போது அவர் 250வது ஆண்டு நிறைவு என்பது முடிவல்ல, அமெரிக்காவின் புதிய பொற்காலத்தின் தொடக்கம் என்றும் கூறியுள்ளார். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கும் பெண்கள் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் இறுதிச் சுற்றில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நடப்பு தொடரில் இதுவரை தோல்வியே சந்திக்காத இரு அணிகள் மோதுவதால் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் வருகிற 10ஆம் தேதி வரையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேலும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. அடுத்த 3 நாட்களில் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநில பகுதிகளை நெருங்கி வரவும் எனவும் தெரிவித்துள்ளது. நன்றி.